பிரச்சனையை கண்ணு கலங்கினதும் நீங்க ஏன் அழுதுங்க? அது அது அழுகையை பார்த்ததும் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அதான் அதான் உங்க கண்ணீரும் சேர்ந்து தானே என் ஃப்ரெண்டோட ஆத்மா சாந்தி அடைய வேண்டிச்சு. ஆமாங்க ஜனனி, அவங்க அவங்க உன்னோட ஃப்ரெண்டு தான். ஆனாலும் என் ஃப்ரெண்டு மாதிரி ஒரு உணர்வு, ஏதோ ஒரு ஃபீல். கரெக்டு. அதான் எந்த சூழ்நிலையிலையும் நாமளா இருந்தா நடக்க வேண்டியது கண்டிப்பா நடக்கும். ஜனனி, நான் கூட ஒரு மாதிரி எமோஷ்னலாக இருந்தேன். ஆனால் நீ தெளிவாக இருந்த. நீ செஞ்ச ஒரு நல்ல காரியம்தான் என்னையும் சேர்த்து செய்ய வச்சது. இன்ஃபேக்ட் நீ தான் என்னையும் கூட சேர்த்துக்கிட்ட. நீங்க மனசார என் ஃப்ரெண்டோட ஆன்மா சாந்தி அடையணும்னு வேண்டிக்கிட்டீங்களா இல்லையா? வேண்டிக்கிட்ட. நிச்சயமா அந்த ஆத்மா சாந்தி அடையும். Thanks. ஏங்கண்ணே, மனசுக்கு எதமா ஏதாவது ஊருக்கு போயிட்டு வரியா? அதெல்லாம் வேண்டாம் மாமா, நான் இங்கேயே இருக்கேன். இதுதான் என் வீடு. நீங்க எல்லாரும் தான் என் உலகம். ஒழுங்கா சாப்பிடதான் மாட்டேங்கிறானா, ஒழுங்கா தூங்க கூட மாட்டேங்கிறா. என்னையும் சேர்த்து தூங்க விட மாட்டேங்கிறா. ஏம்மா? ராசு, இன்னும் சிவா வந்து சேரலையடா? அம்மா, அவன் என்ன சின்ன பையனா? வருவாம்மா. காலையில நேரத்திலேயே கிளம்பி போனா, இன்னும் ஆளை காணோம். என்னன்னு பாருடா. கொஞ்சம் இருமா. விசலாச்சி, விசலாச்சி, உன் பேரன் எதுவா இருந்தாலும் அவன் அம்மா கிட்ட சொல்லாம இருக்க மாட்டான். என்னங்க? ஏய், அம்மா ஏதோ கேக்குறாங்க, என்னன்னு சொல்லு. என்னத்த? சிவா அந்த ஜனனி கூட போனானே, அவங்க ஏதாவது ஃபோன் பண்ணாங்களா? நீ ஏதாவது பேசுனியா? இஷ்டத்துக்கு போறாங்க, இஷ்டத்துக்கு வராங்க. வீடுன்னு ஒண்ணு இருக்கிறத நினைக்கிறாங்களோ என்னவோ. அவனை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டுல இருக்கிறது ரெண்டே பேர் தான். ஒன்னு அவன் அம்மா, இன்னொன்னு அவன் பொண்டாட்டி. அவங்க அப்படிலாம் இல்லைங்க. நீங்க தான் அவனை பிரிச்சு பாக்குறீங்க. அக்காலத்து வாங்காத. முதல்ல அம்மா கேக்குறது பதில் சொல்லு. இதோ சிவா வந்துட்டான். அதுக்குள்ள பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ணி, அம்மா பேர மேல இருக்கிற அக்கறையில கேட்டா அது உங்களுக்கு பிரச்சனையா? நான் எதுவும் பேசல. சிவா, மா, வாடா. சிவா, என்னப்பா கோயிலுக்கு போனீங்களே, தரிசனம் எப்படி இருந்துச்சு? அம்மா, நான் அவட்ட ஒரு பொய் சொல்லிட்டேன். ஆக்சுவலாக ஜனனியோட ஒரு ஃப்ரெண்டை காணும் தேடி போனோம். அவங்க ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டாங்க. ஐயோ, அவங்க சொந்த பந்தம்னு யாரும் இல்லை. அதான் உங்களுக்கு நல்லபடியாக காரியத்தை பண்ணிட்டு வரோம். என்னது காரியமா? ஆமாம் பாட்டி, ஜனனியோட மனசுக்கு ஏற்ற மாதிரி அவன் முடிஞ்ச ஒரு உதவி. நெஞ்சது பாப்போன்னு தலைமுழுகு. என்னங்க? ஏய், பேசாத நீ. மாமா, மாமா, அது யாரும் பேசக்கூடாது. தண்ணி கூட.
தண்ணியை கொடு. பாரு, அடைஞ்ச சம்பிரதாயம் விளையாட்டு இல்ல. இந்த பெத்தவங்க இருந்து சாகல. நாங்க உயிரோடு இருக்கும்போது நீ காரியம் பண்ணக்கூடாது. ஞாபகம் வச்சுக்கோ. அந்த மாதிரி பண்ணா அது நடக்கவும் செய்யும். விடுப்போ. ஏய்,